அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. 15 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை செய்த தமிழக பாஜக நிர்வாகி மீது பாய்ந்தது போக்சோ சட்டம். இது எங்கே நடந்த சம்பவம் என்றால், மதுரையில் பைக் வாங்கி தருவதாக கூறி 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த புகாரின் பேரில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ். சா அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவராக பதவி வகித்து வருபவர் எம்.எஸ். சா. இவர் மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியின் தலைவராக இருந்து வருகிறார். ஒரு பிரைவேட் காலேஜோட ஹெட்டு, ஒரு சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறான ஒரு இழிவான செயலை செய்துள்ளார். பாஜக தலைவர்களோடு நெருக்கமான உறவில் இருந்து வரும் எம்.எஸ். சா அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவர் தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார். இந்நிலையில் எம்.எஸ். சா மீது 15 வயது பள்ளி மாணவி ஒருவரின் தந்தை மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது மகளின் செல்போனுக்கு பாஜக பிரமுகர் சாவின் செல்போனில் இருந்து தொடர்ச்சியான ஆபாசமான உரையாடல்கள் வந்துள்ளதாகவும், இதையடுத்து தனது மகளிடம் கேட்டபொழுது தனது மனைவி மகள் இருவரையும் பள்ளிக்கு அழைத்து செல்லாமல் அடிக்கடி தனியார் சொகுசு விடுதிகளுக்கு அழைத்து சென்று பாஜக பிரமுகருடன் தனியாக இருந்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக நான் அழைக்கும் இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று, அவ்வாறு நீங்கள் வந்தால் தனக்கு பைக் வாங்கி தருவதாகவும் அந்த சிறுமி தன் தந்தையுடன் கூறியுள்ளார். இவ்வாறாக அந்த எம்.எஸ். சா என்ற நபர் அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து வேறு மாநிலங்களுக்கும் அழைத்து சென்று தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமிக்கு புதிய ஆடைகள் மற்றும் பரிசு பொருட்களை தொடர்ந்து வாங்கி கொடுத்துள்ளார். பாஜக பிரமுகர் எம்.எஸ். சா முதலில் தனது மனைவியிடம் கடனை அடைத்து விடுவதாக கூறி திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் மனைவியின் மூலமாக மகளையும் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதற்கு தனது மனைவியும் உடந்தையாக இருந்துள்ளார் என புகாரில் தெரிவித்துள்ளார். சிறுமியின் தந்தை அளித்த இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக நிர்வாகி எம்.எஸ். சா மீதும் மாணவியின் தாய் மீதும் போக்சோ சட்டம் 11(1), 11(4), 12 ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரி நடத்தி வரும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் உள்ள பாஜக நிர்வாகி மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. இது மதுரையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.